Calculate the volume. நமக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஆக்குபைட் பை 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ். சரியா? இப்போ நம்ம இது 2 ஸ்டெப்பா போடுறதுக்கு பதிலா ஒரே ஸ்டெப்பா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு 3 ஃபார்முலா இருக்கு. சரியா? கிவன் வெயிட் நமக்கு எப்படி எப்படி குடுத்திருப்பாங்க? கிராம்ஸ்ல குடுத்திருப்பாங்க. பை மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட்ன்றது என்னது? அந்த ஆம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த காம்பவுண்ட நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப நைட்ரஜன்னா 14 சரியா? ஆக்ஸிஜன்னா 16 அதுதான் வந்து மாலிகுலர் வெயிட். தட் இஸ் ஈக்குவல் டூ இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் என்னது? ஆட்டம்ஸா இருக்கலாம், மாலிக்யூல்ஸா இருக்கலாம், எலக்ட்ரான்ஸா இருக்கலாம். பை அவொகேட்ரோ நம்பர். அவொகேட்ரோ நம்பரோட வேல்யூ நமக்கு தெரியும். 6.023 into 10 to the power 23. That is equal to given volume. Given volume at STP. So V for volume by standard volume என்னன்னு பார்த்தோம்னா 22.4 liters at STP. கிளியரா? சரி இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கால்குலேட் த வால்யூம் ஆக்குபைட். அப்போ நம்ம வால்யூம் கால்குலேட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா வால்யூம் கால்குலேட் பண்ணணும் 22.4ங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம்ஸ்ல குடுத்திருக்காங்க 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன். அப்போ கிவன் வெயிட்ட குடுத்திருக்காங்க. கிளியரா? அப்போ நைட்ரஜன் கேஸ்னா என்னது? நைட்ரஜன் இஸ் N2. இதோட மாலிகுலர் வெயிட்ட நம்ம கால்குலேட் பண்ணனா போதும். இப்ப நம்ம எந்த 2 ஃபார்முலாவ ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க கிவன் வெயிட் இந்த வெயிட்ல குடுத்திருக்காங்க. அதனால நம்ம இந்த ஃபார்முலாவும், நம்ம வால்யூம் கால்குலேட் பண்ணணும். அதனால நம்ம இந்த ஃபார்முலாவும் ரிலேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் போட்டு அதெல்லாம் போடுறதுக்கு பதிலா, என்ன குடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அத அப்படியே நம்ம ரிலேட் பண்ணனா நமக்கு என்ன வந்துரும்? ஆன்சர் வந்துரும். கிளியரா? சோ நான் எந்த 2 ஃபார்முலாவ ரிலேட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 திஸ் இஸ் வெயிட். தட் இஸ் given weight of N2 gas by molecular weight of N2. இதுக்கு வந்து N2 அப்படின்னு போடணும். நைட்ரஜன் கேஸ்னா Nன்னு போட்டோம்னா இது ஆட்டமா ஆயிடும். நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா N இருக்கும்போது ஆட்டமா இருக்கும்போது கேஸா இருக்காது. N2 தான் நம்ம போடணும். சரியா? நைட்ரஜன் N தானே Nன்னு சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது. தட் இஸ் N2 கேஸ். அதே மாதிரி ஆக்ஸிஜன் கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா O2 அந்த மாதிரி போடணும். ஈக்குவல்ஸ் டு கிவன் வால்யூம் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் பை 22.4 liters. So what is that is the given volumeன்றது நமக்கு என்ன? நமக்கு டேட்டா குடுத்ததுனால நம்ம என்ன எழுதிக்கலாம்? வால்யூம் ஆஃப் N2 கேஸ் நைட்ரஜன் கேஸ் at STP by 22.4 liters. ஓகேவா? இது ஃபார்முலா. நமக்கு என்ன டேட்டான்னு கிடைச்சுச்சுன்னா, அந்த அந்த என்ன குடுத்துருக்காங்க N2 கேஸா, O2 கேஸா அப்படின்றத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நவ் கிவன் வெயிட் ஆஃப் N2 என்ன குடுத்துருக்காங்க? 14 கிராம்ஸ் குடுத்துருக்காங்க. 14 கிராம்ஸ் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் N2. பாருங்க N2 அப்ப 2 N இருக்கு. ஸோ 2 இன்டு ஒரு எண்ணோட மாலிகுலர் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. சரியா? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 7. அட்டாமிக் வெயிட் அதாவது மாலிகுலர் வெயிட் இஸ் 14. 7 எடுத்துக்க கூடாது. நம்ம கிராம்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது 14 எடுத்துக்கணும். ஒரு நைட்ரஜனுக்கு 14னா 2 நைட்ரஜனுக்கு என்ன வரும்? 28 வரும். This is 28 grams. அப்ப இங்க என்ன வரும்? molecular weight of hydrogen is 28 grams. That will be equal to volume நமக்கு தெரியாது. Volume of nitrogen gas at STP by 22.4 liters. லிட்டர்ஸ்ல தான் இது நம்ம இது பண்ணணும். மில்லி லிட்டர்ல கொடுத்திருந்தாலும் நம்ம லிட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? இங்க என்ன வரும் பாருங்க. 114 is 14, 2 14 are 28. இந்த கிராம் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க. என்ன ஆகும் பாருங்க. இந்த 22.4 இங்க போகும். மேல போகும். கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு 22.4 liters divided by இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. சரியா? 2. That is equal to volume of nitrogen gas. Nitrogen gas at STP. இப்போ என்ன கேன்சல் பண்ண திரும்ப இது என்ன வரும் பாருங்க. 1 2 is 2.
இங்க 1:2, 1:2, பாயிண்ட் வச்சுட்டு 2 2s ஆ. So what will be the final answer பார்த்தீங்கன்னா 11.2 liters of N2 gas at STP. சரியா? வால்யூம் ஆக்குபைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் வால்யூம் அவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு மீனிங். இதுல பார்த்தோம்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேட் பண்றதுக்கு மோல்ஸுக்கு இந்த 3 ஃபார்முலாவ ஞாபகம் வச்சுட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன குடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க. கிராம்ஸ்ல குடுத்திருந்து வால்யூம் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறோம்? கிராமையும் இதையும் ரிலேட் பண்ண போறோம். சரியா? இதுவே கிராம்ஸ்ல குடுத்திருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் ரிலேட் பண்ண போறோம். இப்ப நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் குடுத்திருந்து, வால்யூம் குடுத்திருந்தாங்கன்னா, இந்த 2 ஃபார்முலாவையும் ரிலேட் பண்ண போறோம். அவ்வளோதான். இந்த மாரி ரிலேட் பண்ணி போட்டுட்டோம்னா, உங்களுக்கு டைமும் அதிகமாகாது. ஈஸியாவும் போட்டுக்கலாம். கிளியர்?